பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் வாக்கு பண்ணிட்டார். பிரச்சனை என்ன? அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தான் இவங்களுக்கு தடை. சாப்பாடு பசிக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, முறுமுறுக்கிறாங்க. அதை சுதந்திரிக்க முடியாமல் இவங்களுடைய பலவீனம் இவங்களை தடுக்குது. அதில் 2 பேர் அவர் தருவார், அவர் சேர்ப்பார் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவனுடைய வார்த்தை மட்டும் நம்புகிறாங்க. அவங்க போய் சுதந்திரிச்சாங்க. அப்படித்தான் தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக ஒழுக்கமாக வாழ்வோங்கிறது தான் அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய தீர்க்க தரிசனம். அதான அவருடைய விருப்பமும் கூட. அந்த வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு தானே தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எதுக்காக? நம்மளை நல்ல பிள்ளையாக மாற்றுறதுக்கு தானே. இல்லைன்னா நம்மளை ரட்சித்திருக்க வேண்டாமே. எத்தனை பேர் இறந்து போனாங்க நம்ம குடும்பத்தில், நல்ல பிள்ளையாக மாறாமலே செத்து போனாங்களே. அதே போல் நம்மளை 10ஓட 11 போயிருக்கலாமே, நம்மளை விடலையே.